காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, எல்லாம் சேர்ந்து ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. காலூன்றி காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். எல்லாம் கை உயர்த்தி ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை நடத்துகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் எங்களை உடைய கரத்திலே வைக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்னோட கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு டைம் படிக்கலாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. என்ன இது, ஏதோ காற்றை பற்றி போட்டிருக்கு, இந்த காற்றிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு நாம் கடந்த வாரத்திலேருந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தொடர் போதனையில் நம்ம வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம், அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் இந்த உலகங்களே ஜெயிக்கலாம், அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் ராஜ்யங்களே ஜெயிக்கலாம், நம்முடைய அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய குடும்பங்களை கட்டலாம், அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும், அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும்.
அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் ஒரு 4 பேர் பார்த்து இவங்கள மாதிரி இருக்கணும்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மால் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நம்மால் என்ன பண்ண முடியல, அவர் விரும்புகிறபடி ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ முடியவில்லை. ஏன் அப்படின்னா நாம் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்துவதில்லை, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் உபயோகிப்பதில்லை, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்ணுறதில்ல, கனப்படுறது இல்லை. அது மாதிரி நாம் நிறைய விஷயங்களை பண்ணுறோம். அதனால் நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்றத போன்ற வாரத்தில் நம்ம பார்த்தோம். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர், இவர் எதனால் இவர் உலகத்துக்கு வந்தார் அப்படின்ட்டு இயேசுவானவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். நான் போவேனே ஆகில் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தருவேன், அந்த தேற்றரவாளன் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார், அந்த தேற்றரவாளன் உங்களுக்கு வழிகாட்டுவார், அந்த தேற்றரவாளன் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார், அந்த தேற்றரவாளன் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார், அந்த தேற்றரவாளன் நீ எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அப்படின்ட்டு பல காரியங்களை பார்த்தோம். இயேசுவானவர் கூட அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர் என்ன பண்றாரு, அவருடைய சீஷர்களுக்கு பார்த்து ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார், அவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஏன் இவ்வளவு அவசியமா இருக்கிறது, அவரை பெற்றுக்கொண்ட நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. இதை தான் நம்ம என்ன பண்றோம், கடந்த வாரங்கள்ல இருந்து தியானித்து கொண்டே வரோம். இயேசுவானவர் சொல்றாரு, யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான், ஆனா இன்னும் வரப்போற நாட்கள்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்களா, பலனடைவீர்கள். பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்க என்ன பண்ணுவீங்க, சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்ட்டு வேதத்துல ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு நமக்கு. அவர் இதுதான் அவர் கடைசியா பேசிய வார்த்தை. இது பேசுறதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, மேகங்களுக்கு நடுவில் அப்படியே போயிட்டாரு. அவர் எப்படி போனாரோ அதே போல திரும்ப வரப்போகிறார், கண்டிப்பாய் வருவார். சீக்கிரமா அவர் வருகை இருக்கிறது. அந்த வருகையை எதிர்நோக்கி நாமெல்லாம் என்ன பண்றோம், காத்து கொண்டு இருக்கிறோம், பயத்துல இல்லை. ஆமென். அதே போல அவர் சொன்ன பிரகாரமாகவே பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்களுக்கு பொழிந்தருளப்பட்டார். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவருக்கு ஒருமனப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவர் வீட்டில் கூடி ஜெபிச்சுட்டு இருந்தப்போ சடிதியால் ஒரு பலத்த காற்று அந்த இடத்துல வந்து அவர்கள் அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். உண்மையாகவே பாஷைகளை பேசினாங்க. அவங்க சும்மா ஏதோ ஒன்று பண்ணல, உண்மையாகவே ஒரு லாங்குவேஜ், தே ஸ்போக் லாங்குவேஜஸ், கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 லாங்குவேஜ் அந்த இடத்துல அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது உனக்கு தெரியாத புரியாத பல காரியங்களை உன்னால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். இப்படி பல காரியங்களை என்ன பண்ணலாம் செஞ்சிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோமே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நீங்க என்ன பெந்தேகோஸ்தே நாளில் தான் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றீங்களேன்னா அப்படி கிடையாது. பெந்தேகோஸ்தே நாளிலே எல்லாருக்கும் பொழிந்தருளப்பட்டார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அவர் ஒரு ஆளை சூஸ் பண்ணிப்பாரு, அவருக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவார். நிரப்பும் போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் சொல்ற நேரத்தில் மகா பெரிய காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு பல உதாரணம் என்னன்னா, கிதியோன் அப்படின்ற ஒரு தேவனுடைய மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த போது அவன் என்ன பண்றான், போயிட்டு ராஜ்யங்களை ஜெயிக்கிறான். அதே போல சிம்சோன் என்ற ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன், அவர் என்ன பண்றான், தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு அவர் என்ன பண்றாரு, பல அதிசயங்களை செய்கிறார். நம்மளோட கிரகிக்க கூடாத அதிசயம். ஒரு பில்டிங்கே இடிஞ்சு விழுது பாருங்க, ஒரே நாள்ல 3000 பேர் செத்து போனாங்க ஒரு பில்டிங்கால. அந்த ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை ஆண்டவர் தேவ ஆவியினாலே கொடுத்தார். அதே போல தாவீது என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் பரிசுத்த ஆவியை அவனுக்குள்ள வைத்ததினால் அவன் பல ராஜ்யங்களை ஜெயித்தான், பேயெல்லாம் துரத்தினான் அந்த காலத்துல. அதே போல இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லிட்டே போலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் நிரப்பினதினால் ஒரு மனுஷன் என்ன பண்ணா அப்படின்றத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டிடுறேன். எடுத்துக்கோங்க. யாத்ராகமம் புஸ்தகம் 31வது அதிகாரம். யாத்ராகமம் 31வது அதிகாரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம்.
யாத்திராகமம் 31வது அதிகாரம் பக்கம் 111. இங்க பாரு, நான் படிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து. இங்க பெசலெயேல் என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை பேர் சொல்லி அழைத்து அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. நம்மை கூட ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே அவர் என்ன பண்ணிட்டாரா, நம்மை தெரிந்தெடுத்து கொண்டார். நமக்கு அப்பவே அவர் என்ன பண்ணிட்டாரு, பேர் வச்சிட்டார். அவர் ஏதோ ஒரு பேர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அது என்ன பேர் நமக்கு தெரியல. நம்ம பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு பேரை வைக்கலாம், ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் வானத்தின் நட்சத்திரங்களை கூட என்ன பண்றவரு, பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர். உலகத்துல எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் பரவாயில்ல, அவரால் என்ன பண்ண முடியும், பெயர் சொல்லி அழைக்க முடியும். நமக்கும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இங்கேயும் பாருங்க, பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து 3வது வசனம், வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கு. எப்படி வினோதமான வேலை? வினோதம்னா என்னது, நார்மலை விட அப்நார்மல் திங்ஸ். ஏதோ வித்தியாசமான ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு அவனுக்கு என்ன பண்றாரு, ஒரு வேலையை கொடுக்கிறாரு. பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும். எப்படி கோல்டு, சில்வரு, பிரான்ஸ், இதில் அவன் என்ன பண்ணணுமா, வேலை செய்யணுமா. 4வது வசனம், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும். ரத்தினம்னா கற்கள், கோல்டு, டைமண்ட் வச்சுக்கலாம், இல்லை பல கற்கள் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 12வது வெளிப்படத்தில் 12 கற்களை போட்டிருக்கோம். வச்சிரக்கல், மாணிக்கக்கல், என்னென்னோ கல்லெல்லாம் போட்டிருக்கோம். அதை மாதிரி ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கும். எப்படி வுட் ஒர்க்ஸ், மரத்தில் டிசைன்ஸ், வுட்டில் டிசைன்ஸ். இப்போ நீங்கள் அவ்வளோ மிஷின்ஸ் பார்க்குறீங்க. மிஷினில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு மரத்தை விட்டால் அது என்ன பண்ணுது, அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துடுது. அந்த காலத்தில் என்ன மரம் இருந்தது, இது கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். 3500 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ சாதாரண கிரைண்டிங் மிஷின் ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆக்ஸா ஃப்ரேம் கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க எதை வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. அது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறது. மரம் அறுக்கிற வேலை கிடையாது, மரத்தில் டிசைன், வுட் ஒர்க்ஸ். அதே போல் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு அவனுக்கு உண்டாக என்ன போட்டிருக்கு, அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இங்க பாருங்க, தேவ ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, மற்றவர்கள் யூகிக்க முடியாத காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாத காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். மற்றவர்களால் கிரகித்து கொள்ள முடியாத காரியங்களை உங்களால் செய்ய முடியும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பதன் மூலமாக நீங்கள் செய்கிற காரியங்கள். இங்கே என்ன நடக்குது, ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், கோல்டுலேயும் ஒர்க் பண்ணுறான், சில்வர்லேயும் ஒர்க் பண்ணுறான், பிரான்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுறான். நீங்கள் இப்போ யார்கிட்டனா போயிட்டு கோல்டில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு சில்வரில் ஒர்க் பண்ணி கொடுனா அவங்க வேலையை செய்ய முடியாது. அவங்களுக்கு அது தெரியாது. சரி, வெள்ளியில் வேலை செய்கிறவனுக்கு வெண்கலத்தை எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா அந்த வேலை அவனுக்கு தெரியாது. சரி, பொன், வெள்ளி, வெண்கலத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ தெரியாமல் ஏதோ இன்டெலிஜென்ட்டாக ஆகிட்டாருன்னா அவர்கிட்ட போயிட்டு ஒரு மரத்தை கொடுத்து இதில் எனக்கு பண்ணி கொடுன்னா அவருக்கு பண்ண தெரியாது. அந்த அளவுக்கு அந்த உலகத்தில் அறிவாளிகள்லாம் கிடையாது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே இருக்க முடியாது. சரி, ஒருவேளை மரத்தில் அவனுக்கு டிசைன் பண்ண தெரிஞ்சாலும் ஒரு டைமண்டை கொண்டு போய் கொடுத்து இதை கட் பண்ணி எனக்கு அழகாக ஒரு டிசைன் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னா அவனால் செய்யவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி ஒரு மனுஷனை இருந்தான் பாருங்க. அந்த மனுஷனை குறித்து நீங்கள் இந்த அதிகாரம் முழுசுமாக வாசிக்கலாம், என்னென்ன வேலை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. இந்த ஒரு மனுஷனை கர்த்தர் ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நிரப்பினார். ஏன் அப்படின்னா, தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும்போது அவர்தான் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வேதம் சொல்லுது. அவருக்குள் தான் ஞானம் இருக்கு, அவருக்குள்ள தான் ஞானம் இருக்கு, அவருக்குள்ள தான் புத்தி இருக்கு, அவருக்குள்ள தான் என்ன இருக்கு, அறிவு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண முடியும், இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ ஆவியானவர் நிரப்பும் போது ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கான், செய்திருக்கிறான். அவன் என்ன பண்றான், ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒன்று பண்ணியிருக்கான்.
அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே யார் வந்து தங்குவான்னா கர்த்தர். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தர் அதற்குள்ளே வாசம் பண்ணுவார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தான் போயிட்டு என்ன பண்ணோம், மோசே போன்ற தேவ பிள்ளைகள்லாம் போயிட்டு தேவ மனுஷர்கள் அங்கே போயிட்டு ஆண்டவரோட பேசிட்டு வருவாங்க. அதை செய்வதற்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அந்த மனுஷனுக்குள்ளே அவர் என்ன பண்றாரு, தேவ ஆவியை நிரப்பி இருக்கிறார். அது போல நமக்குள்ளேயும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், தேவ ஆவியை நிரப்பி இருக்கிறார். நாம் என்ன பண்றதில்ல, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யறதில்ல. ஏன் செய்யறதில்லைன்னா நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆமென். இன்னைக்கு நாம் ஒரு முடிவு எடுக்கணும். எனக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் மூலமாய் நான் பல காரியங்களை நான் செய்ய போறேன், பல கிரியைகளை நான் செய்ய போறேன், பிசாசுகளை துரத்த போறேன், என்னுடைய குடும்பத்தை நான் கட்ட போறேன், எனக்கு எதிர்த்து வருகிற சாத்தானை நான் இயேசு தேவ ஆவியை கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் என்ன பண்ண போறேன், துரத்த போறேன். பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் என்று வேதம் சொல்லுது. பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். நம்ம எதிர்த்து நிற்கும் போதுதான் ஓடி போவான். நீங்க பயந்து போனீங்கன்னா கூடயே வந்துருவான். ஓகே, நமக்கு ஒரு டீம் கிடைச்சிச்சு, நம்ம என்ன பண்ணலாம், கூட நிற்கலான்ட்டு. உனக்குள்ளே இருக்கிற ஒரு தேவ ஆவியானவரை கொண்டு நாம் என்ன பண்ணோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஒரு முடிவை நம்ம எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏன் பிரதர் நீங்க ஆண்டவர் வந்து தேவனுடைய பிள்ளைகள் மேல தான் இறங்குவாரா, பிசாசின் பிள்ளைகள் மேல இறங்க மாட்டாரான்னா, பிசாசின் பிள்ளைகள் மேல என்ன பண்ணிருக்கிறாரு, அவருக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அதையும் பண்ணியிருக்கிறார். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி நாம வேதத்துல வாசிக்கலாம், என்னாகமத்துல வரும். பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அவர் யாரோட தீர்க்கதரிசினா கர்த்தரோட தீர்க்கதரிசி கிடையாது, அவர் பாகாலின் தீர்க்கதரிசி. இன்னைக்கு நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா குறி சொல்றவங்களாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். பிலேயாம பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், நீங்க போயிட்டு காசு கொடுத்தீங்கன்னா அந்த மனுஷன் குறி சொல்லுவான் உனக்கு. அந்த மனுஷன் உனக்கு என்ன பண்ணுவான், வரப்போகிற காரியங்கள்லாம் சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டும் ஆண்டவர் என்ன பண்ண முடியும், தேவ ஆவியினாலே நிறைத்து அந்த மனுஷனை பயன்படுத்தி கொள்ள முடியும். இதற்கு வேதத்தில் உதாரணம் உண்டு. அப்போ தேவன் எப்படிப்பட்ட மனுஷனையும் அவர் முடிவு பண்ணிட்டார்னா அவரால் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதற்கு பிலேயாம் ஒரு உதாரணம். இதே போல காய்பா அப்படின்ற ஒரு மனுஷனை கூட வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. இப்படி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டின் காலங்களிலும் சரி, இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த காலங்களிலும் சரி, தேவ ஆவியை கொண்டு ஒரு சில மனிதர்களை நிரப்புவார் ஒரு காரியத்தை செய்வதற்காக. அந்த காரியம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணணும், அந்த தேவ ஆவியானவர் போயிடுவார். ராஜா சவுல் ராஜா கூட என்ன பண்ணாரு, தேவ ஆவியினால நிரப்பப்பட்டவர் தான். நிரப்பப்பட்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனா அதே சவுல் ராஜா கூட என்ன நடந்தது, பிசாஸ் ஆனவன் போயிட்டா. அந்த பிசாசை ஓட்டுறதுக்கு தாவீதை கூப்பிடுறாங்க. தாவீது தேவாவினால் நிறைந்து பாடல்களை பாடும்போது அந்த பிசாசு ஓடி போச்சு. இப்படிப்பட்ட பல காரியங்களை செய்ய முடியும். ஆனா இந்த காலத்தில் நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, அந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் காலத்துல எப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷனா இருந்தாலும் சரி அவனுக்குள்ள வந்து போயிடுவாரு. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளேயும் அவர் தங்கி இருக்கிறார், வந்தவர் போல. ஆமென். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இது ஒரு மிகப்பெரிய சத்தியம் பாருங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து போயிடுவாரு, ஆனா இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ளே இருந்து கிரியைகளை செய்கிறார், உங்களுக்குள்ளே இருந்து பல அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு வழியை காட்டுறாரு, நீங்க போகும்போது வரும்போது உங்களை பாதுகாக்கிறார். இப்படி பல காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர் தான். ஆமென். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இதை நாம் என்ன பண்ணோம், புரிந்து கொள்ள. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது பல கிரியைகளை உங்களால் செய்ய முடியும். வேதத்தில் போட்டிருக்கு, பட் அதுக்கு டைம் இல்லை. ஆவியின் வரங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஆவியின் வரங்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு போதிக்கிற அறிவை கொடுக்கும், அற்புதங்களை செய்கிற அறிவை கொடுக்கும், அதே போல சுகமளிக்கும் வல்லமை உங்களுக்கு கொடுக்கும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வல்லமை, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டங்ஸ், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அதாவது பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசுகிற வல்லமை, இப்படி பல வல்லமைகளை அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து செய்வார். இதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த காரியத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம படிச்ச வசனம் யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். இங்க காற்று என்ற ஒன்றை பத்தி போட்டிருக்கு. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம்.
ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருப்பான். இப்போ நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோம். அப்போ நமக்குள்ளேயே இப்படிப்பட்ட சில கிரியைகள் நடக்கும் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு மனுஷனுக்கு இதை சொல்றாரு. யார் அந்த மனுஷன் அப்படின்னா, முதல் வசனத்துல பாருங்க, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன் மூலமாக தான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லும் போது நிறைய நல்ல நல்ல டீச்சிங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். எப்படி சொல்லி கொடுத்துருக்கான், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தை ஆண்டவர் நிக்கோதேமு கிட்ட தான் சொன்னார். அப்போ ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை அந்த நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதல்ல யார் இந்த நிக்கோதேமு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றத நம்ம போட்டு புரிஞ்சிக்க முடியும். நிக்கோதேமு யார் அப்படின்னா, யூதருக்குள்ளே அதிகாரி. எப்படி, அவன் ஒரு ரூலர் இன் ஜூஸ், ஒரு மிகப்பெரிய மனுஷன் யூதர்களுக்குள்ளே. இயேசுவானவர் யூத வம்சத்தில் தான் பிறந்தார். அவர் அங்கே இஸ்ரவேலருக்குள்ளே இவன் யார், ஒரு பெரிய மனுஷனாக இருந்தான். அவன் யாரா, பரிசேயன் அப்படின்னா, ஆண்டவர் இந்த பரிசேயர்களை குறித்து சதுசேயர்களை குறித்து ரொம்ப மோசமாக திட்டியிருப்பார். இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னா, சடங்காச்சாரங்களை நல்லா கடைபிடிக்கிறவங்க. அங்கே போவாத அப்படின்னா அங்கே போக மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா காலை கழுவும் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களை சேர்க்கவே மாட்டாங்க. அது எப்படின்னா அபச்சாரம்னு சொல்கிற மாதிரி, நீ வரக்கூடாது அபிஷ்டுன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆட்கள் அவங்க யாருன்னா, இதை செஞ்சே ஆகணும், பைபிள் படித்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்து சும்மாவாவது பைபிளை படிப்பாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். எப்படி கேலண்டரில் பார்த்துட்டு போவாங்க பாருங்கள். அவங்களெல்லாம் நீங்கள் இந்த கணக்கில் வைக்கலாம். நேராக போயிட்டு இன்றைக்கி டேட்டை பார்த்துட்டு அந்த கேலண்டரில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு இன்றைக்கி இப்படி தான் இருக்கும், அந்த வசனத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு போட்டிருந்ததுன்னா பரவாயில்ல, வேறு ஏதாவது போட்டிருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? வாயின் வார்த்தையின்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஆட்கள் இந்த பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணி ஆகணும். இயேசுவின் சர்ச்சுக்கு போகும்போது, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சர்ச்சுக்கு போகும்போது என்ன பண்ணோம், ரத்தத்தோடு தான் போனோம். ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு போனோம், இல்லை ஏதாவது ஒரு மாடு ஏதாவது ஒன்றை கொண்டு போனோம். அப்போ அது இல்லாமல் அவங்க அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. அது இல்லைன்னா அவங்க தூரத்துலேயே நின்று என்ன பண்ணுவாங்க, கடவுளை வழிபட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க, உள்ளே போகவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை மாதிரி பல சடங்காச்சாரங்கள், இதை செஞ்சாதான் கடவுள் ஏற்றுப்பார், இதை பண்ணாதான் கடவுள் நம்மளை ஏற்றுப்பார், இப்படி போனாதான் அவர் ஏற்றுப்பார், இப்படி ஜோமனா தான் பண்ணுவார், இதை மாதிரி ஒரு நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சடங்குகளை பின்பற்றுகிறவர்கள் அந்த பரிசேயர்கள். அந்த பரிசேயர்களுக்குள்ளே இன்னொரு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருந்தது. என்ன அப்படின்னா, அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவாங்க, ஏஞ்சல்ஸ் அதாவது தேவ தூதர்களை நம்புகிறாங்க. அதே போல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆவி என்ற ஒன்று இருப்பதை நம்புவாங்க. இது அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பரிசேயன் தான். பரிசேயர்கள் எல்லாம் பணக்காரங்களாக இருப்பாங்க. வேதத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்கலாம். அதே போல் இந்த மனுஷன் யார் அப்படின்னா, இந்த மனுஷன் ஒரு டீச்சர். 10வது வசனம் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும். இந்த நிக்கோதேமு என்ற மனுஷன் யாரு, வேதத்தை நன்கு கற்று தேர்ந்த மனுஷன். கற்று தேர்ந்தது மட்டும் இல்லாமல் அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தர ஒரு பெரிய மனுஷன். இந்த மனுஷனுக்கு வேதத்தில் தெரியாதே கிடையாதுன்னு சொல்லிடலாம். பைபிள்ல இருந்து நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன், கரைச்சி குடிச்சவன் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி கரைச்சி குடிச்ச மனுஷன். எது கேட்டாலும் அந்த மனுஷனுக்கு தெரியும். அந்த மனுஷன் கிட்ட தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட சில சத்தியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. எப்படி காற்று என்ன பண்ணுது, அதுக்கு எங்கெங்கெல்லாம் தோடுதோ அங்கே என்ன பண்ணுது, வீசும். அப்போது காற்றை குறித்து நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வர்தான்னு ஒரு புயல் பார்த்தோம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குது? வர்தான்னு ஒரு புயல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ நான் வேலைக்கெல்லாம் போகிற புதுசு என்ன பண்ணுச்சு, சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி மரம் சாஞ்சு போச்சு. வர்தான்னு ஒரு 2016 வந்த புயல். அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், காற்றுக்கு இவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்ட்டு. இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற வீடுங்களில் மேலே ஓடு எல்லாம் பிச்சின்னு போயிடுச்சு. அவங்க என்னென்னோ பண்ணி கட்டி வைக்கிறாங்க, எல்லாம் பீஸாக போயிடுச்சு. இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மரங்களெல்லாம் விழுந்து போச்சு. சென்னை அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் வெயிலில் தான் இருந்தது, அவ்வளோ அனல் இருந்தது. அதுக்கப்புறம் மரத்தெல்லாம் நட்டு வளர்த்தாங்க. அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் அந்த காற்று இந்த இடத்துல சென்னையை தான் மையம் கொண்டது அந்த புயல். அந்த காற்று இங்கே போகும்போது ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்கும் போதே எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. புயலோட சத்தம்.
அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், காற்றுக்கு இவ்வளோ வல்லம், தண்ணிக்கு எவ்வளோ வல்லம் இருக்குன்னு இங்கே இருக்கிறவங்க சொல்லவே தேவையில்லை. இங்கே காற்றை பற்றி நம்ம பேசுகிறோம். காற்று என்ன பண்ணுது, அது எவ்வளோ வல்லம் பண்ணுது பாருங்கள். அது என்ன பண்ணுதான், தனக்கு இஷ்டமான இடத்துல என்ன பண்ணுதான், வீசுகிறது. அது என்ன பண்ணுது, அது ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்குது, அந்த இடத்துல போயிட்டு அது என்ன பண்ணுது, அது போயிட்டு காற்றடிக்குது. அந்த காற்றை நம்மளால் தடுக்க முடியுமா? அந்த காற்றை முதல்ல பார்க்க முடியுமா? பார்த்தா என்ன பண்ணலாம், போயிட்டு அது இங்கே தான் வருதுன்னு கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது தடுத்துடலாம். ஜன்னல் கிணலில் போட்டு மூடுற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு மூடிடலாம். ஆனால் காற்று நம்மளால் பார்க்க முடியாது. திடீர்னு வரும். நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா திடீர்னு ஒரு சுழல் காற்று மாதிரி வந்து அந்த இடத்துல மட்டும் மணலெல்லாம் இருக்கும். அதெல்லாம் முன்னாடி காலங்களில் நாங்கள் கிரவுண்டில் விளையாடும் போது எல்லாம் பார்ப்போம். இப்போ அந்த கிரவுண்ட்ஸே இல்லை, அதனால் அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் நாங்கள் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். அந்த காற்று ஒரு இடத்துல சுற்றின்னு இருக்கும். அந்த இடத்துல போய் நின்று தான் தெரியும் அங்கே காற்று இருக்குது. அது வரைக்கும் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாது. அது என்ன பண்ணுது, காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது. அடுத்த லைன் பாருங்க, அதன் சத்தத்தை கேட்கிறார். இங்கே ஃபேன் ஓடுது, இதோட சத்தம் தான் நமக்கு என்ன பண்ணுது, கேட்குது. ஆனால் அந்த ஃபேன்லேருந்து வர காற்றை நம்மளால் பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. சத்தத்தை கேட்க முடியும், அந்த சத்தத்தை, அந்த காற்றை ஃபீல் பண்ண முடியும். அதுவும் இந்த வெயில் காலன்றதால இந்த காற்று ரொம்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். வெயில் அடிக்கிற நேரத்தில் ஃபேன் இல்லைன்னா அவ்வளோதான். யாரெல்லாம் ஞாபகம் வராங்களோ எல்லாரையும் பிடிச்சி திட்டின்னு இருப்போம். அந்த காற்றோட வல்லமையை பாருங்க. அந்த காற்று என்ன பண்ணுது, சத்தத்தை தான் கேட்க முடியும். அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அது எங்கே போகுதுன்னு தெரியாது. ஸோ இந்த காற்றை ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த காற்றை பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவரும் எப்படியா உங்களுக்குள்ள இருக்கிறத அதை நீங்கள் உணர மட்டும்தான் முடியும், நீங்கள் பார்க்க முடியாது. அது எங்கேருந்து வராரு எங்கேருந்து போறாருன்ட்டு நீ போய் கேட்டுருந்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு பெரிய முட்டாளை பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த காற்று எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியாது. அதே போல் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கேருந்து வராரு எங்கேருந்து போகிறாரு எங்கேருந்து வந்தாருன்னு தெரியும். ஆனால் இங்கே எங்கே இருக்கிறாரு, நமக்குள்ளே எப்படி இருக்கிறார், நமக்குள்ளே எப்படி வாசம் பண்ணுறாரு, நமக்குள்ளே இருந்து அவர் எப்படிப்பட்ட கிரியைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறாருன்றத நீ போயிட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. நீ அப்படி பார்த்தாதான் நம்புவேன்னு நீ சொல்கிறியன்னா உன்ன மாதிரி ஒரு பெரிய முட்டாளை எங்கேயுமே பார்க்க முடியாது. நல்லா இருக்குல்ல இப்படி பேசுறது? இந்த காற்றை போயிட்டு இப்படி தான் ஒரு சிலர் கேட்குறாங்க, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரு, நான் எப்படி அதை நம்புறது? உன்னால் பார்க்க முடியாது. உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நீ எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிற? நீ உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். அவரை போயிட்டு நீங்கள் பார்த்து அவரை போயிட்டு தொட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படிலாம் கேட்க முடியாது. அப்படிலாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யார்? வடிகட்டுன முட்டாள்ன்ட்டு நம்ம சொல்லலாம். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த காற்றை கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒப்பிடுகிறார். இந்த காற்று என்ன பண்ணுது, சர்வ வல்லமை உள்ளது. இந்த காற்றின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மழையை பெற்றுக்கொள்கிறோம். இந்த காற்றின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காலங்கள்லாம் இந்த காற்றின் மூலமாக தான் மாறுது. வெயில் காலம் அப்படின்னா அந்த காற்று சூடாக இருக்குது. மழை காலம்னா அந்த காற்று என்ன பண்ணுது, மழையை கொண்டு வருது. பனிக்காலம்னா அந்த காற்றில் என்ன இருக்குது, அந்த பனி இருக்குது. அப்படி இந்த காற்று என்ன பண்ணுது, சர்வ வல்லமை உள்ள ஒன்று. இந்த காற்று என்ன பண்ணுது, அது எங்கே அதுக்கு தோணுதோ அந்த இடத்துல அது வீசுகிறது. வேணா இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டிடுறேன். யோபு 33வது அதிகாரம் வாங்க. யோபு 33. யோபின் புத்தகத்தில் நம்ம நிறைய இதை குறித்து புரிந்து கொள்ளலாம். யோபு 33வது அதிகாரம் 33வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், அப்படி ஒரு வசனம் இருக்கு. தேவனுடைய ஆவியானவர் இந்த காற்றின் மூலமாக தான் என்ன பண்றாரு, ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். எப்படி? அவனை ஒரு மண்ணாவே படைச்சு அவனை அழகா அவனை ஒரு மனுஷனா படைச்சு வச்சிருந்தாரு. அவனுக்குள்ள சுவாசம் இல்லாமல் இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்குள்ளே சுவாசத்தை ஊதுறாரு. அப்போ மனுஷன் ஆயிட்டான், ஜீவ ஆத்மா ஆயிட்டான். அது எப்படி அப்படின்னா 4வது வசனத்தில் இங்கே யோபுவும் சொல்றாரு. 33வது தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்றாரு, யோபு இந்த புத்தகத்தில் யோபு கிட்ட சொல்றாங்க, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அதை அக்னாலஜ் பண்றாங்க பாருங்க. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஏதோ நமக்கு இருக்கிற இந்த ஜீவன் எங்கேருந்தோ வந்தது, ஏதோ அப்படிதான் அது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் மதிக்கலைன்னு அர்த்தம். நமக்கு உயிர் யார் கொடுத்தது? சர்வ வல்லவருடைய சுவாசம். நமக்கு ஜீவனை கொடுத்தது யாரு? கர்த்தர். நம்மை உருவாக்கியது யாரு? கர்த்தர். நமக்கு ஜீவனை கொடுத்தது யாரு? கர்த்தர். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாரு? கர்த்தர். நம்மை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பியது யாரு? கர்த்தர். இப்படி நமக்கு உண்டா இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் யார் கொடுத்துருக்கிறது? கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு? நம்மை உண்டாக்கி ஆரம்ப காலத்துல நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. அதே கர்த்தர் என்ன பண்றாரு? யோவான் சுவிசேஷத்துல அவர் உயிர்த்தெழுந்து வந்த உடனே தம்முடைய சீஷர்களை பார்த்து ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. அப்ப நமக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்தாவியானவர் யார் அப்படின்னா கிறிஸ்துவின் ஆவியானவர். அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் யார் அப்படின்னா கிறிஸ்து செய்த எல்லா காரியங்களிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களால என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நினைச்சதை அவரால் செய்ய முடியும். அவர் யார் அப்படின்னா நம்ம சர்ச்சு முடிஞ்சோடனே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அது கூட இன்னும் நிறைய சேர்த்துப்பாங்க, பாதுகாவல் அது இதுன்ட்டு நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேரும் எப்படி அப்படின்னா 3 பேரும் ஈக்குவல். ஆக்சுவலாக இந்த 3 பேருக்குமே ஈக்குவலாக தான் நம்ம பார்க்கணும். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எப்படி பிரதர் இந்த 3 பேரும் ஈக்குவல்னு சொல்கிறீங்க ஆனால் தனித்தனி தானே அப்படின்னா, இவர்கள் தனித்தனியாக கிரியை செய்கிறாங்க. பிதாவாகிய தேவனால் இந்த உலகத்துக்குள்ளே வர முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தின் மாம்ச சரீரத்தில் அனுப்பினார். இப்போ இயேசுவானவர் வந்து அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு. திரும்ப அவர் சரீரமாகவே இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டாரு? பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே இந்த உலகத்துக்கு பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர் அனுப்பினார். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தண்ணி என்ன பண்ணுது? ரொம்ப கூலாக இருந்ததுன்னா ஐஸ் கட்டியாக மாறிடுது. அந்த தண்ணி நார்மலாக இருக்கும்போது தண்ணியாக இருக்குது. அதை நீங்கள் கொதிக்க வச்சுக்கிறா என்ன ஆயிடுது? ஆவியாக போயிடுது. அப்போ தண்ணிக்கே இந்த 3 விஷயம் இருக்குதுன்னா, இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. பரிசுத்த ஆவியானவரும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரே தெய்வம் 3 விதமாய் செயல்படுகிறார். அதில் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறாரு? நமக்குள்ளே வாழ்கிறார். ஐ மீன், அப்போ இந்த காற்று நமக்கு எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னா, காற்று இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. காற்று இல்லைன்னா மூச்சு கூட விட முடியாது. எவ்வளோ நேரம் மூச்சு இல்லாமல் இருக்க முடியும்? ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுமா? ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியுமா? ஒரு 1/2 hour ரொம்ப இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஜீவன் போயிடும். அதே போல தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லைன்னா நாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லைன்னா நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒன்று இருக்குது அப்படின்னா அசுத்த ஆவின்னு ஒன்று இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்குள்ளே வருகிறவர். அசுத்த ஆவின்ற ஒன்று இயேசு கிறிஸ்து இல்லை, அங்கே வேற ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவி இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? அசுத்த ஆவி இருக்கும். நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? எப்போவுமே ஆண்டவருக்குள்ளாக வைத்துக்கொள்ளணும். அப்போது இந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட கிரியெல்லாம் செய்கிறார் பிரதர்? எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எடுத்துக்கோங்க, எசேக்கியேல் 37வது அதிகாரம். எசேக்கியேல் 37வது அதிகாரம். எசேக்கியேல் 37வது அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 8வது வசனம் பாருங்க. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இந்த 37வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் அப்படின்னு இப்போ நம்ம பாட்டு பாடணும். உலர்ந்த எலும்புகள் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல என்ன நடக்குது? அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் பக்கம் 1009. இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஒரு உயிர் வந்து அந்த உலர்ந்த எலும்புகள் மனுஷனா மாறி அது ஒரு பெரிய சேனையாய் மாறுகிறது. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு கிரியை மட்டும் இந்த இடத்துல நான் காண்பிக்கிறேன். 8வது வசனம் பாருங்க. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஆண்டவர் மனுஷனை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் மனுஷனை படைக்கிறார் மண்ணுனால.
அவனுக்குள்ள ஆவி இல்லாமல் இருந்தது. அவன் இப்படி தான் இருந்திருப்பான், தோலினால மூடப்பட்டிருப்பான், அவனுக்கு மாம்சம் இருந்திருக்கும், நரம்புகளும் இருந்திருக்கும். ஆனால் அவனுக்குள்ள என்ன இல்லை, ஆவி இல்லை. எங்கேயும் அதே விஷயத்தை தான் ஆண்டவர் இங்கே ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. 9வது வசனம், அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். என்ன பண்ணோம்? ஆவி என்ன பண்ணுமா, அந்த மாம்சத்தின் மேலே ஊதணும். அதுக்கு உயிர் கிடையாது, அதன் மேலே என்ன பண்ணணும், ஊதணும். ஊதுனா அது உயிர் வந்துருமா அப்படின்னா 10வது வசனம் பாருங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் கற்பிக்கப்படி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். இங்க என்ன நடக்குது, ஒரு வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ் அப்படின்ற ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, ஒரு பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்புகள். எப்படி அப்படின்னா, அந்த எப்பயோ ஏதோ ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு கும்பல் அந்த இடத்துல அவர்களை என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல அவர்கள் சரீரம் டீகம்போஸ் ஆகி எல்லாமே போயிட்டு கடைசியாக இப்போ என்ன தான் இருக்குது, எலும்பு தான் இருக்குது. அந்த எலும்பு கூட எப்படி இருக்குதான், உலர்ந்த எலும்புகளாக இருக்குது, பச்சையாக இல்லை, உலர்ந்து போன எலும்புகள். நாய் வச்சு கடிச்சிட்டு விளையாடி இருக்கும் பாருங்க, நம்ம இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். நாய் ஒரு எலும்பை கடிச்சிட்டு தூக்கிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும் பாருங்க, அதுதான் உலர்ந்து போன எலும்பு. அந்த உலர்ந்து போன எலும்பு உயிர் அடையுமா, இதான் என்னோட கேள்வி. அந்த உலர்ந்து போன எலும்புக்குள்ள ஜீவன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உலர்ந்து போன எலும்புக்குள்ள ஒன்றுமே இல்லை. அது தேவலன்னு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை தூக்கி போடுறோம். அது தேவலன்னு தான் அந்த நாய் என்ன பண்ணுது, அதை தூக்கிட்டு விளையாடிட்டு சுற்றிட்டு இருக்கு. இதை போல பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. உலர்ந்து போன எலும்புகள் அப்படின்னா அந்த இடத்துல அவர்களுக்குள்ள ஜீவன் இல்லை, ஒரு எதிர்காலம் என்ற ஒன்றே கிடையாது, வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்ட ஒரு விஷயம். இதற்கப்புறம் ஜீவன் வருமானா வரவே வராது. அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு மரித்து போன மனுஷர்கள் அவர்களுடைய சரீரம் கெட்டு போய் அதோட எல்லாமே போயிட்டு வெறும் எலும்பு இருக்கு. அந்த எலும்புக்கு ஒரு எதிர்காலம் கிடையவே கிடையாது. அதே போல அந்த எலும்பு என்ன பண்ணிருக்கு, பள்ளத்தாக்குல இருக்கு. ரொம்ப மோசமான பல காரியங்கள் நடந்ததால அந்த எலும்புக்கு அங்கே எதுவுமே இல்லை. அந்த எலும்பினால ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஒரு பள்ளத்தாக்குல தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே இல்லாதால அந்த எலும்பு எப்படி இருக்கு, உலர்ந்து போயிருக்கு. இப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அந்த எலும்புக்குள்ள ஜீவன் கிடையாது. அந்த எலும்பினால ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த எலும்பு எதுக்கும் லாய்க்கே கிடையாது. அந்த எலும்பினால எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க போகிறதே கிடையாது. இப்படி தான் நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை பல நேரங்களும் நினச்சிட்டு இருக்கோம். எப்படி, இதுக்கப்புறம் எனக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம். இதற்கப்புறம் இப்படி இந்த டாக்டர் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு இந்த வியாதி குணமாகவே ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அவர் சொன்னதை நீங்கள் நம்பி போயிருக்கலாம். இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது, எனக்கு எதிர்காலம் என்ற ஒன்றே கிடையாது, இந்த சரீரம் அவ்வளோதான், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்சு, இந்த வியாதி எனக்குள்ளேருந்து போவே போகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால் நானும் என்ன பண்ணுறேன், அதை நம்பிடுறேன். இப்படிப்பட்ட இப்படி ஒரு சிலர் நீங்கள் இருக்கலாம். சயின்டிஃபிக்கலி அவங்க சொன்னது ட்ரூ. சயின்டிஃபிக்கலி இந்த உலர்ந்த எலும்பு அது சயின்டிஃபிக்கலி என்ன பண்ணோம், அதுக்கு ஜீவன் வராது. நீங்கள் சயின்ஸை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை மறந்துடுவீங்க. சயின்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசன்ஸை தேடி போவீங்க, காரணங்களை தேடி போவீங்க. ஆனால் இந்த தேவன் என்ன பண்ணுறவர், உன்னுடைய சரீரம் செத்து போனதாக இருந்தாலும் உனக்குள்ளே அவரால் ஜீவனை வர வைக்க முடியும். உன் சரீரம் இதுக்கப்புறம் எதுக்குமே லாய்க்கலன்னு யாராவது சொல்லியிருந்தாலும் உன் சரீரத்தை உயிர் பெற்று வர வைக்க அவராலே கூடும். ஏன்னா உலர்ந்து போல எலும்புகளின் மேலே அவர் என்ன பண்ணாரு, நரம்புகளை வர வைத்த தேவன். உலர்ந்து போன ஒண்ணுமே இல்லாத ஒரு எலும்பிலிருந்து அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு சரீரத்தை மாம்சத்தை உண்டு பண்ண தேவன். ஒண்ணுமே இல்லாத மண்ணிலிருந்து அவர் என்ன பண்ணாரு, மனுஷனை உண்டாக்கின தேவன். உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்றாரு, உனக்கு எல்லாமே இருக்குது. ஆமென். உனக்கு எதிர்காலமே இல்லைன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த இடத்துல ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, உனக்கு எதிர்காலம் உண்டு. உனக்கு இதுக்கப்புறம் உன் சரீரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களா? ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்றாரு, இனிமே தான் துவக்கமே இருக்குது. ஆமென். அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி
திறக்கிறவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது உன் சரீரம் உயிர் பெற்று எழுகிறது. மற்றவர்களால் செய்யக்கூடாத காரியம் உன்னாலே செய்ய முடியும். ஏன் அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் கிறிஸ்துவின் ஆவியானவராய் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை தரவர். எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு நீ நினச்சேன்னா, நான் சொல்கிறேன், எதுவுமே முடியல. இனிமே தான் எல்லாத்துக்குமே ஆரம்பம். இன்னிலேருந்து தான் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் உனக்கு தருவதன் மூலமாக நீ ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போற. புதிய ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கு பல வழிகள் திறக்க போகுது. பல வழிகள் திறக்கப்படுவதனால் நீ பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் மூலமாய் பலர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ இந்த பூமியில பலத்திருப்பாய், நீ பெருகி இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய். உன்னை பார்க்குறவங்க உன்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இதை செய்திருக்கிறார், இனிமேலும் இதை செய்ய போகிறார். உன்னை பார்த்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு சொன்னாங்கல்ல, அவங்கெல்லாம் திரும்ப பார்க்க வருவாங்க, என்னடா முடிஞ்சிச்சின்னு நினச்சோம், இப்போதான் இது ஸ்டார்ட்டே ஆகுது. ஆமென். உனக்குள்ளே ஆண்டவர் பல அற்புதங்களை இனிமேல் செய்ய காத்திருக்கிறார். எப்போ அப்படின்னா இந்த உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீ புரிந்து கொள்ளும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீ பயன்படுத்தும் போது. இங்கே பாருங்க, இந்த 37வது அதிகாரத்திலேயே 10வது வசனத்தில் அந்த சரீரத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஊது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் என்ன பண்ணணும், ஒரு முடிவு எடுக்கணும். உங்கள் வாயின் வார்த்தையினாலே நீங்க என்ன பண்ணணும், ஆசீர்வாதங்களை ஊதணும். உங்கள் வாயின் வார்த்தைகளால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். உன் வாயின் வார்த்தைகளால் நீங்கள் என்ன பண்ணணும், ஆசீர்வாதமான காரியங்களை பேசணும். நீங்கள் பேச 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 ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பேசுவதை செய்ய போறார். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் நீ சொன்னீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நான் உயர்த்தப்பட போறேன் நீ சொன்னீங்கன்னா நீங்கள் உயர்த்தப்பட போறீங்க. நான் புதுசாக வண்டி வாங்குவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா புதுசாக பைக் வாங்க போறீங்க. இது உலக பிரகாரமான ஒரு சின்ன சின்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் இதை நான் நடுவில் சொல்கிறேன். நீங்கள் வீடு கட்டணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாயினால் இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். நீங்கள் சொல்ல 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 அது எங்கேருந்து நடக்கும்லாம் தெரியாது. ஆனால் அது செத்து போன ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு சரீரமே இருந்தாலும் அது எழுந்து சேனையாய் நின்று, காலூன்றி நின்று சேனையாய் எழுந்து போனது என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். எப்படி பிரதர் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எப்படி அப்படின்னா வேதம் சொல்லுது, ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் கிறிஸ்துவின் ஆவி என்ற ஒன்றை குறித்து அந்த இடத்துல சொல்லியிருக்கு. கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப பண்ணின அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களுக்கு வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே உங்கள் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் என்ன பண்ணுவாரு, உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்தை நீங்க திரும்ப 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 படிங்க. நம்ம எல்லாரும் கூட திரும்ப ஒரு டைம் அந்த வசனத்தை படிக்கலாமா? எப்படி இதெல்லாம் எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கார் பாருங்க, அந்த ஆவியானவரால் இந்த காரியம் எல்லாமே சாத்தியம். அந்த ஆவியானவர் யாரு, யாராலையும் பார்க்க முடியாது. அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு, உங்கள் கண்களால் பார்க்க முடியாது. அந்த ஆவியானவர் நீங்க என்ன பண்ண முடியும், ஃபீல் தான் பண்ண முடியும். ஆனா அந்த ஆவியானவர் என்ன காரியம் பண்றாரு பாருங்க. பக்கம் 215 ரோமர் 8வது அதிகாரம் புதிய ஏற்பாடு 215வது பக்கம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உன் சரீரம் இதோட போயிடுச்சுன்னு சொன்னாங்களா, அது போல அது இனிமே தான் உயிர் பெற்று எழப்போகுது. இதோட எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களா, அது இன்னும் முடியல. இனிமே தான் உனக்கு ஒரு துவக்கத்தை ஆண்டவர் தருகிறார். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, உயிர்ப்பித்தார். எபேசியர் 2வது அதிகாரத்தில் வரும், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்ட்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருப்பதினால் நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு ஒரு புது பலன் அடைறீங்க. இப்போ சீஷர்கள் கூட அப்படிதான். பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக என்ன பண்ணாங்க, சோர்ந்து போனவர்களா இருந்தாங்க, கோழைங்களா இருந்தாங்க, பயந்தாங்கோழைங்களா இருந்தாங்க. அவன் பயந்து ஓட்டான். இயேசு அவர்கள் பிடிக்க வந்தோன்னு என்ன பண்ணிட்டான்,
பயந்து ஓட்டான். ஆனா அதே பேதுரு பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவன் என்ன பண்றான், எழுந்து பிரசங்கம் பண்றான். ஜீவாதிபதி நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு அவங்களுக்கு எதிராக தைரியமாய் சொல்றான். அவன் செய்த பிரசங்கத்தின் மூலமாய் ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்றோம், பலன் அடைகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்றோம், நாம தைரியம் கொள்றோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்றோம், நாம அடுத்த லெவலுக்கு போறோம். நம்ம வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகுது. இதை நாம் என்ன பண்ணோம், நம்முடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமா இதை நம்ம புரிந்து கொண்டு இதை நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. எல்லாரும் அப்படியே கண்ண மூடி சொல்லாம, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் பலத்த காரியங்களை நான் செய்யணும். உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் என்ன பண்ணணும், என் குடும்பத்தை நான் கட்டணும். உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் என்ன பண்ணணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். இனிமே எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கவே கூடாது. இனிமேதான் எனக்கு ஒரு புது துவக்கம், இனிமேதான் எனக்கு ஒரு புது எதிர்காலம், இனிமேதான் எனக்கு எல்லாமே நடக்க போகுது. எத்தனையோ பேர் உங்களை பார்த்து என்னென்னவோ சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு பண்றாரு, இனிமேதான் உனக்கு ஒரு ஆரம்பம், இனிமேதான் உனக்கு ஒரு ஆரம்பம். எல்லாம் சொல்லாமா, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் சொல்லுங்க, உலர்ந்த சேர்ந்து ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவா